எஃப்எல் ஸ்டுடியோ மாதிரியே நம்மக்கிட்ட அடாசிட்டி, கோல்டு வேவ்னு 1, 2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கூட அதில் எல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு பாட்டோடைய ஒரு தாளத்தையோ அல்லது ஒரு பர்கப்ஷன்ஸையோ நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு அது கூட சேர்ந்து வாசிக்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா செய்கிறது தான் வந்து கம்ப்யூட்டர் உதவியோடு செய்கிறோம் அப்படின்னாலும் கூட அதையாவது நம்ம சொந்த ஐடியாவில் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இது செஞ்சேன். அப்புறம் எஃப்எல் ஸ்டுடியோவில் என்ன கேட்டிங்கன்னா, ப்ளே பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அது வந்து ஒரே டைமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த மியூசிக் வந்து நம்மளை எந்த விதத்துலையும் கட்டுப்படுத்தாது, நமக்கு துணையாக தான் இருக்கும். இதுலலாம் அப்படி, மற்றதுலாம் அப்படி இல்லை. எப்போ நின்று போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலே பண்ணணும். எனக்கு இன்னும் அந்தளவுக்கு அதில் வேலையும் நான் செஞ்சு கற்றுக்கல. ஸோ இது எனக்கு எஃப்எல் ஸ்டுடியோ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியுன்றதுனால அதில் செஞ்சுக்கிட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. என்னென்ன செய்கிறோன்றதை அப்பப்போ சின்ன சின்னதாக சொல்லிட்டு வரோம். நல்லது உறவுகளை. ஏன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது டெக்னிக்கலாக தெரிஞ்சதுன்னா கூட நீங்களும் சொல்லுங்கள். அது எனக்கு மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நன்றி.